என்பது மேலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்வோம். பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு வெட்டி கொல்லப்பட்டார் சென்னையில். ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கு மூளையாக செயல்பட்டவர் என்று சொல்லி திருவேங்கடம் என்ற ஒரு சரணடைந்த குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணது தமிழக காவல்துறை. என்கவுண்டர் செய்த பிறகு அதற்கு பல காரணங்களை கற்பிக்கிறது தமிழக காவல்துறை. அது ஒரு பக்கம் இருக்க, தமிழக டிஜிபியாக அருண் அவர்களை மாற்றிய பிறகு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில புதிய ஆதாரங்கள் நாளொன்றுக்கு பல பேர் மேல வந்து கொண்டே இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியது 3 பெண் தாதாக்கள் தான் இந்த கொலைக்கு திட்டம் தீட்டி கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு பார்த்தா புதிதாக ஹரிகரன் என்ற ஒரு தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்தவர் உள்ள வரார். அதன் பிறகு பார்த்தா சிவா அப்படின்னு ஒரு திமுக காரர் உள்ள வராரு. அதன் பிறகு அதிமுகவை சார்ந்த மலர்கொடி அப்படின்னு ஒருத்தர் உள்ள வராங்க. இவ்வளவு பேர் உள்ள வராங்க. ஒரு தனி மனிதரை வீழ்த்துவதற்கு இவ்வளவு பேரு ஒன்று சேர காரணம் என்ன அப்படின்னு தமிழக சிபிசிஐடி துருவி நோண்டி கொண்டிருக்கிறது. பேர் தான் இருக்காங்களா அப்படின்னா இல்ல, பாஜகவை சார்ந்த அஞ்சலை அப்படின்ற இன்னொரு பெண் தாதாவும் உள்ள வராங்க. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் கைமாறி இருக்கிறதா சொல்றாங்க. கோடிக்கணக்கான ரூபாங்க. அஞ்சலை அப்படின்றவங்க வங்கி கணக்குல இருந்து மட்டுமே குறைந்தது 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது பல பேருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வங்கி பரிவர்த்தனைகளை எல்லாம் பரிசோதித்த பிறகுதான் எங்கிருந்து யாருக்கெல்லாம் பணம் கைமாறி இருக்கிறது, இந்த பணம் கைமாறுவதற்கான காரணம் என்ன என்பதையெல்லாம் துருவிய பொழுதுதான் ஒவ்வொருவரும் ஆம்ஸ்ட்ராங்கை முடிப்பதற்கு ஒன்று கூடி இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் கிடைக்குது. ஆம்ஸ்ட்ராங்கை முடிப்பதற்கு பல கோடி திட்டம் போட்டது யாரு, அந்த முக்கிய பெரும்புள்ளி யாருங்கிறத இன்னமும் காவல்துறை வெளிக்கொண்டு வரல. அதற்கான முயற்சியை தொடர்ந்து காவல்துறை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங் தரப்பை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையை தடம் மாற்றி திசை திருப்புகிறார்கள் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உறவினர்கள் பேசுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு வன்முறையாளராக, ஒரு குற்றவாளியாக சித்தரிக்கின்ற வேலையை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிறது அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய நெருங்கிய உறவினர்கள் பேசுறாங்க. காலையில் அவங்க ஒரு பேட்டியும் கொடுத்தாங்க, அதையும் பார்த்தேன் நான். ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை பல நாள் திட்டம் போட்டு பல முறை அந்த இடத்தில் சென்று நோட்டமிட்டு அவர் எப்பொழுது வருகிறார், எப்பொழுது செல்லுகிறார், அவருடன் வருபவர்கள் யார் யார், அவர் எந்த நேரத்தில் துப்பாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார், எந்த நேரத்தில் அவர் துப்பாக்கி இன்றி அங்க வருகிறார், இப்படியெல்லாம் பல நாட்கள் ஆம்ஸ்ட்ராங்கை நோட்டமிட்டு இருக்கிறது ஒரு கும்பல். அது நோட்டமிட்டு தான் சரியாக கணித்து எந்த நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங்கை போட முடியும் அப்படின்னு சொல்லி கரெக்டா அவர் கையில துப்பாக்கி இல்லாத அவர் அந்த இடத்திற்கு வந்த தருணத்தை பார்த்து ஆம்ஸ்ட்ராங்கை முடித்திருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில எத்தனை பேர் இருக்காங்கன்னா, முதல்ல 9 பேர் அவங்களே சரண்டர் ஆனாங்க. அதன் பிறகு 3 பேரை காவல்துறை கைது செய்தது. அதுல ஒருவரே என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அது இல்லாம இப்பொழுது 6 பேர் அதுல இன்வால்வ் ஆகுறாங்க. இந்த 6 பேரோட சேர்த்தா ஆம்ஸ்ட்ராங் கொலையில இதுவரைக்கும் 17 பேர்
கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பவர் இன்னும் சில பேர் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த கொலை தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. பல ரவுடிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த கொலை. ஏன்னா ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருந்த இந்த நபருக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்கிறதுங்கிறத சாதாரண மக்கள் கூட கூற முடியும். பொதுவாக சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா ரவுடிகளுடைய ராஜ்யம் சென்னையில் பெருமளவில் எப்பொழுதுமே பேசப்படுவது தான். இருந்தாலும் கூட ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு முறை மிக கடினமான களை எடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பல பேர் என்கவுண்டர் போட்டாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். ஆனால் அந்த என்கவுண்டருக்கு பிறகு ரவுடிகளினுடைய அட்டகாசம் சற்று கட்டுக்குள்ளதான் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த அட்டகாசம் என்பது சற்று அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா ஆட்சியாளர்கள் தான். இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களே பெரிய ரவுடிகளாக இருப்பதால திமுக அரசு சில கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு யோசிக்கிறது. அது மட்டும் தெளிவாகவே தெரிகிறது. ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை குற்றவாளிகளை பார்த்தா ஒரு மிகப்பெரிய செயின் லிங்க் மாதிரி போய்கிட்டே இருக்குது. முதல்ல கைது செய்யப்பட்ட அந்த 11 பேரோட முடிஞ்சதா அப்படின்னா இல்ல. அதன் பிறகு ஹரிகரன் வழக்கறிஞர், சம்போ செந்தில், புளியந்தோப்பு அஞ்சலை, மலர்கொடி அப்படின்னு சொல்லிட்டு பல லிஸ்ட் நீண்டு கொண்டே போகிறது. ஆனா இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய பதற்றம் சென்னை வாழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்மை சுற்றியே இவ்வளவு பெரிய குற்றவாளிகள் இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வருது. ஏன்னா ஒருவர் இருவர்னா பரவாயில்ல, குறைந்தது ஒவ்வொரு ஏரியாவிலையும் 2 பேர் 3 பேர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை குற்றவாளிகள் அறியப்படுகிறார்கள் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருப்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய அச்சம் வரும் அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த கொலை நடந்த பிறகு அந்த கொலையாளிகள் வெட்டி வீழ்த்தி விட்டு ஸ்டைலா கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு சினிமா பாணியில அங்கிருந்து வெளியேறினதாக ஒரு தகவல் சொல்றாங்க. அந்த அளவிற்கு ரவுடிசம் செய்பவர்களுக்கு கூட துணிச்சல் வருகிறது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறையின் மீதும் தமிழக அரசின் மீதும் இப்படிப்பட்ட குற்றவாளிக்கு சற்றும் அவர்களுக்கு பயமில்லை. எல்லளவு கூட குற்றவாளிகளுக்கு அரசு மீதோ காவல்துறையின் மீதோ பயமில்லை என்பதை காட்டுகிறது. சட்டம் என்பது சாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி அனைவருக்கும் சமமானது இந்திய தேசத்துல. ஏனென்றால் இது ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த மதசார்பற்ற நாட்டுல ஏற்ற தாழ்வுகள் என்பதே இருக்கக்கூடாது. அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் தாங்கள் பதவி ஏற்கும் பொழுது உறுதிமொழி கொடுக்கிறார்.